ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் இன்னைக்கு சடனாக மார்னிங்லேருந்து ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர குளிர் அண்ட் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் டேரெக்டாக ஸ்னோ பார்க்குறேன். அப்படியே லஞ்சுக்கு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் தான் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு கடாயில் 6 பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்து லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அது நல்லா சாஃப்டாக குழஞ்சு வரணும். அது கூட நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியும் ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் திக்காக வர அளவுக்கு கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த தக்காளியோட சேர்த்து மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே செப்பரேட்டாக வச்சுட்டு இப்போ இன்னொரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் பூண்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் பெருங்காயம் இதெல்லாமே போட்டு தாளிச்சிட்டு நம்ம வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் வெல்லம் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சு இறக்கிடலாம். இது நம்ம இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஊறுகான்றதுனால கொஞ்சம் ஆயில் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா லைஃப் நல்லா வரும். ஒரு 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.